ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் எல்எல்பிக்கும் 2 இயர் எல்எல்எம் கோர்ஸ்க்கும் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டேட்டை வந்து நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பத்தி வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜான Facebook, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் குரூப்லாம் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஆக்சுவலா வந்து 3 இயர் எல்எல்பி ஆக்சுவலா வந்து நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே 3 இயர் எல்எல்பி அப்படிங்கிறது வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி ஹானர்ஸ் கோர்ஸும் வந்து ஆஃபர் பண்றாங்க. இந்த ரெண்டு கோர்ஸ்க்குமே நீங்க வந்து இந்த வருஷம் 2024 டு 25 இந்த கல்வி ஆண்டுல நீங்க எல்எல்பி வந்து படிக்கிறதுக்கு கவுன்சிலிங் மூலியமா நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டா வந்து கொடுத்திருந்தாங்க. டேட் வந்து நம்மளுக்கு 24ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதியா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. இதை தாண்டி இன்னைக்கு என்ன அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் 10ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு. என்ன காரணத்தினால வந்து அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க அப்படிங்கிற பத்தி நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம எல்எல்எம் ப்ரோக்ராமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டேட் வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சன் நியூஸ்ல இருந்து நம்மளுக்கு இது அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இன்னமும் வந்து அந்த சர்க்குலர் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணல. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. மேபி கொஞ்சம் டிலே. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து டேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டா தான் டிலே பண்ணி தான் நம்மளுக்கு அந்த சர்க்குலர் வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த முறையும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லேட்டா ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் இந்த சன் நியூஸ்க்கு இந்த மாதிரி நியூஸ் சேனல்க்குலாம் எப்படி வந்து இந்த அப்டேட் வந்து தெரியுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. ஆக்சுவலா வேற ஒன்றும் கிடையாது. நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோடைய ரிஜிஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் மாதிரி ஒன்று வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த சர்க்குலர் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஃபார்வர்டு பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15 கவர்மெண்ட் காலேஜோட பிரின்சிபலுக்கு முதல்ல வந்து அந்த சர்க்குலர் வந்து காப்பி வந்து அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டில் வந்து டாப் பிரஸ் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பெனிஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த நியூஸ் சேனல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளிப் மாதிரி நம்மளுக்கு ஒரு போஸ்டர் மூலியமா கிரியேட் பண்ணிட்டு நமக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும், குயிக்கா வந்து அப்டேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதை வச்சுதான் வந்து நியூஸ் சேனல் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த அபிஷியலா யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் தான் என்ன பண்ணும், பதிவாளர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ஒரு சர்க்குலர் மாதிரி ரெடி பண்ணி அவங்களுடைய சைன் போட்டு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சம்பந்தப்பட்ட அந்த நியூஸ் சேனலுக்கு ஃபுல்லா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்போர்ட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா, இதுதான் வந்து ப்ரொசீஜர். திரும்பவும் சொல்றேன், நீங்க 3 இயர் எல்எல்பிக்கும் இது வரைக்கும் அப்ளை பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு. நீங்க அஃபிலியேட்டட் காலேஜுக்கு அப்ளை பண்ண போறதா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஹானர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. 2 இயர் எல்எல்எம் ப்ரோக்ராம் வந்து ஹானர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜூலை 31 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ப்ரோக்ராமுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிக்க கால அவகாசம் வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கறது தெளிவா உங்களுக்கு இந்த ஒரு செய்தி குறிப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. போன வருஷம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் நடக்குது. போன வருஷமும் 2 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து டேட் வந்து 2 டைம்ஸ் நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது டேட் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து தள்ளி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து நவம்பர் மந்த் ஆயிரும் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்றதுக்கு. இப்போ வந்து ஆக்சுவலி அக்டோபர் மந்த் 10ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்டோபர் மந்த் 20 இல்ல 30ஆம் தேதி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்டோபர் லாஸ்ட் வீக்ல வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1 ஆர் 2 டேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான அந்த ரேஞ்ச் வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து 1 பை 1 உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் நடக்கும். அப்புறம் செகண்ட் ரவுண்ட் நடக்கும். அப்புறம் தேர்ட் ரவுண்ட் நடக்கும். இந்த மாதிரி 1 பை 1 நடந்து முடிக்கிறதுக்கு எப்படி வந்து நவம்பர் மந்த் ஆயிரும். நவம்பர் மந்த் எண்ட் ஆயிரும். நீங்க அதுல பாதி விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணிருவீங்க அப்படின்னா காலேஜ்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ வந்து ஸ்டூடெண்ட்லாம் உள்ள என்ட்ரி ஆகுறாங்களோ அப்பவே உங்களுக்கு வந்து கிளாஸஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்க அப்ளிகேஷன் நீங்க வந்து கொஞ்சம் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா அப்ளை பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம கிராஸ் செக் பண்றது அப்படிங்கிற பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நீங்க காலையில ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ப்ரோ என்னோட அப்ளிகேஷன்ல வந்து நான் ஃபில் பண்ணும்போது கட் ஆஃப் வந்து அதிகமா இருக்கு, ஆனா இப்ப நான் செக் பண்ணி பார்க்கும்போது என்னோட கட் ஆஃப் வந்து லோ பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ, கம்மி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னால வந்து கேட்க முடியுது. வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க அப்ளை பண்ணும்போது மேனுவலா நீங்க வந்து தப்பு பண்ணிருப்பீங்க. அதை சரி பண்றதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
ஒவ்வொரு அப்ளிகேஷன்லயும் இருக்கக்கூடிய ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வியூ பண்ணி பார்த்துட்டு நீங்க உங்களை அறியாமையே தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து சரி பண்ணி எடிட் பண்ற ஆப்ஷன் வந்து எடிட் பண்றோடைய அத்தாரிட்டி அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி கேம்பஸ் கையில இருக்கு, நம்ம கையில வந்து கிடையாது. 3 இயர் எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்களே தவிர உங்களுக்கு எடிட் பண்ற ஆப்ஷன், அதாவது கரெக்ஷன் விண்டோ வந்து கொடுக்க மாட்டாங்க. அதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்ல நம்ம குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். யாரெல்லாம் 3 இயர் எல்எல்பிக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.